ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து இப்போ நான் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மைதா வந்து ஒரு 140 கிராம் எடுத்துக்கணும். 140 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதோட நம்ம வந்து மில்க் பவுடர் வந்து 25 கிராம் சேர்த்துக்கணும். 25 கிராம் மைதாவோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 165 கிராம் ரெண்டும். ஒரு 1-2 கிராம் அதிகமானாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், அது தனியாக எடுத்து வச்சுட்டு, சுகர் வந்து 150 கிராம் எடுத்தால் போதும். பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. 150 கிராம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து 50 கிராம், வாசனை இல்லாத ஆயில் தான் எடுத்துக்கணும். நான் கோல்டு வினர் எடுத்துக்கிட்டேன், 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு ½ கேஜிக்கு தேவையானது 4 முட்டை, ரோஸ் மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ். அந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு அந்த சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரை வந்து 3 பேஜாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம அடிச்சுக்கணும். முட்டை அடிக்கும் போதே நான் வந்து வெனிலா எசன்ஸ் ப்ளஸ் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் மில்க்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா பவுடர், பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேஜாக வந்து அந்த முட்டை அடிக்கும் போதே அதையும் 3 பேஜாக விட்டு நான் ஆட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து நம்ம காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கணும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை ஆட் பண்ணும்போது 3 பேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆயிலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் வந்து நம்ம அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து ½ கேஜி 8 இன்ச்சு ட்ரேயில் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். 8 இன்ச்சு ட்ரேயில் வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு இந்த ரோஸ் மில்க்கு கலவை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதை நல்லா பேச்சில் வச்சு நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அதில் தான் நான் பண்ணுறது, டேப் பண்ணிக்கணும். அதை எடுத்து மேடு பள்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த கத்தியாலே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஈவனாக இருக்கும் வெந்து வரும்போது. ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் வராமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஓடிஜியில் வச்சு நான் வந்து ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 180 டிகிரியில் 30 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருந்தது. இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி
ஒரு பாக்ஸில் போட்டேன். ஒரு பாக்ஸ் வந்து 125 கிராம் வந்துச்சு. அது வந்து 50 ருபீஸ்க்கு நான் கொடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். பாக்கி